வணக்கம். இப்ப நான் சமீபத்தில ஓடிடில பார்த்த படம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ரேகா சித்திரம் அப்படின்னு ஒரு மலையாள படம். എന്തായാലും അയാൾ പറഞ്ഞതിൽ പകുതി സത്യമാണെന്ന് അതിവിടെ സത്യമാണെന്ന് നമുക്ക് നോക്കാം. தமிழ் வெர்ஷன் இருக்குது. சோனியில இருக்குது இந்த படம். இது ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படம் மலையாள படங்களுக்கே உரிய அந்த குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 9 கோடியில் எடுக்கப்பட்டு 57 கோடி 60 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இன்றைக்கும் ஓடிடியில் லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்கள் என்கிட்ட சொன்னார், திரைத்துறையை சார்ந்தவர் தான், நீங்கள் இந்த படத்தை பாருங்க யாருனாரு. நான் பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப வியப்பாக இருந்தது. வெகு நாளாச்சு இப்படி ஒரு படம் பார்த்து. இந்த மர்ம படம், த்ரில்லர் படம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான படம் பார்க்குறப்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சுஜாதா இல்லாமல் போயிட்டாரே அப்படிங்கிற கவலை உடனே வந்தது. எனக்கு தெரிஞ்சு நம்ம மலையாள உலகத்தில் ஒரு 2-3 பேர் தான் எனக்கெல்லாம் தெரியும். மம்முட்டி, மோகன்லால், அதே மாதிரி கோபி, இப்படி தான் நமக்கு தெரியும். பழைய நடிகர்கள் வந்து பல பேர் தெரியும். இப்போ இவங்கள தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம். இதில் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க பல காலம் நடிச்சிருக்கலாம். முதல்ல இதில் நடிச்சிருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டால், இதனுடைய கதாநாயகன் வந்து நான் இதில் தான் பார்க்குறேன், ஆசிஃப் அலி. அவர் தான் அதில் ஹீரோவாக இருக்கார். கதாநாயகி வந்து அன்ஸ்வரா ராஜன். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க அவங்க, அன்ஸ்வரா ராஜன். அப்புறம் பல பேர் இதில் முக்கியமானவங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. பழைய நடிகர் ஜெகதீஷ் போன்றவர்கள் வர்றாங்க. இதில் முக்கியமாக மலையாள சூப்பர் ஸ்டார் வர்ற இடம் இருக்கு பாருங்க, அது என்னன்னு நீங்களே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். இது தவிர இந்த படத்தினுடைய இயக்கம் அப்படின்னு பார்த்தா ஜோசபின் டி சாக்கோ இதை வந்து இயக்கியிருக்காரு. ஒளிப்பதிவாளர் அப்பு பிரபாகர். அதே மாதிரி இந்த மாதிரி மர்ம படங்களுக்கெல்லாம் இசையமைக்கிறது சாதாரணம் இல்லை. இதனுடைய இசையமைப்பாளர் முஜித் மஜித். சுத்தமான படத்தோட கதை ராம் சுனில் அப்படிங்கிறாரு. இவ்வளவு நமக்கு போதும்னு நினைக்கிறேன். கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இதில் பிரம்மாண்டமான செட் இல்லை, அப்புறம் என்ன பாட்டு இல்லை. அதுக்கு மேலே திடீர்னு யாராவது காமெடியன்கள் உள்ளே வந்து கதையை கலக்கிற மாதிரி அவங்க யாரும் இல்லை. இது யாருமே இல்லை. அப்புறம் இந்த படம் எப்படி ஜெயிச்சு? இது எடுக்கப்பட்ட முறையும் சொல்லப்பட்ட விதமும் அசைய விடாமல் நம்மளை உட்கார வச்சிருக்கு பாருங்க. எடுத்த உடனே மலையாளத்துக்கே உரிய அந்த மழை பெய்யக்கூடிய ஒரு சூழலில், ஒரு இயற்கையான அந்த காடு மாதிரியான பகுதியில் 2 சின்ன பையங்க நடந்து போவாங்க. அதில் அவன் சொல்லுவான், நேற்று நான் எங்கள் அப்பா ஒரு இதில் பார்த்தேன், அவர் வந்து ஒரு இதை தூக்கிட்டு போனாங்க, ஒரு வேலை ஷூட்டிங்கான்னு தெரியல அப்படின்னு. அப்படி அவனுடைய பார்வையில் காட்டுறப்ப ஒரு ஓலைப்பாயில் சுருட்டப்பட்ட ஒரு உடம்பு, அது பெண்ணின் உடம்புன்னு காட்டுறதுக்கு அதனுடைய காலில் 2 காலில் கொலுசு இருக்கும். அதுக்குள்ளே அவங்க அப்படியே அந்த கொற்ற மலையில் இரவில் கொண்டு போவாங்க. நான் கூட நினச்சேன், என்னடா பாபநாசம் திருச்சியம் மாதிரி இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். இப்போ இவ்வளோ தான் நம்ம காட்டுறாங்க. பிறகு இந்த கதையில் முக்கியமான இது என்ன அப்படின்னா, அவர் வயதான ஒருத்தர், அவருடைய கல்லீரல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கார். அவர் வந்து தன்னுடைய டிரைவர்கிட்ட, பெரிய பணக்காரர், டிரைவர்கிட்ட ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு. போய் ஒரு மரத்தடியில் அதை குடிச்சிட்டு அந்த வீடியோ ஆன் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல தானே உன்னைய புதைச்சோம், நானும் தானே அதில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கதறார். இந்த வீடியோ வைரல் ஆகுது. இப்போ அவர் இறந்து கிடக்கிறாரு. திடீர்னு சத்தம் கேட்டு டிரைவர் ஓடியாந்து பார்க்குறாரு. இப்போ அவர் இறந்துடுறாரு. இந்த வீடியோ வைரலை வச்சுக்கிட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக காவல்துறை உள்ளே வருது. இந்த காவல்துறையினுடைய நல்ல அதிகாரியாக, முக்கியமான அதிகாரியாக, யாரை பற்றியும் கவலைப்படாத அதிகாரியாக தான் நம்முடைய ஆசிஃப் அலி நடிச்சிருக்காரு. அவர் நிறைய இடங்களில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பார். இதில் இப்போ வந்த உடனே இந்த இடத்த தோண்டணும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் நம்பி தோண்ட முடியுமா? ஒரு குடியாரம் பேச்சை நம்பி அப்படிம்பாங்க சில போலீஸ் அதிகாரிகள். தோண்டுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தோண்டிட்டு, இதுக்கு மேலெலாம் தோண்ட முடியாதுங்க, இங்கே இது ஜேசிபி வச்சு தோண்டுவாங்க, தோண்ட முடியாதுங்க அப்படிம்பாங்க. திருப்பி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். எல்லோரும் போயிடுவாங்க. சில பேர் கொடையை பிடிச்சிட்டு நிற்பாங்க, சில பேர் இது போட்டு நிற்பாங்க. இந்த மழை தண்ணி விழுகிறப்ப உள்ளுக்குள்ளே தண்ணி இதாகி அந்த சைடு 5 அடி தோண்டியிருப்பாங்க. அந்த சுவர்லேருந்து மண் சரிஞ்சு விழுகிறப்ப சில எலும்புகள் விழுகும். அதோட ஒரு கொலுசும் கிடைக்கும். இப்போ தான் படம் விறுவிறுப்பாகும். இந்த எலும்பை எடுத்துகிட்டு போய் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வச்சு, இது பெண்ணு மாதிரி தெரியுது, இந்த பெண்ணு யார், இந்த
கொலுசு யாருது, இதுதான் இதை நோக்கி போகுங்க கதை. இந்த கதை போகிறப்ப இது நகழுதுன்னு தெரிஞ்ச உடனே வீடியோவில் பேசின 4 பேர் இன்னும் உயிரோடு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் பயப்படுவாங்க. இதில் இந்த இன்ஸ்பெக்டருக்கு நிறைய தொல்லைகள் வரும். இதில் முக்கியமான ஒரு பணக்காரன் தலையிட்டு டக்குன்னு இந்த வந்து டிராஃபிக்கில் மாற்றிட்டு அவர் வீதியில் நின்று காரை அப்படி இது பண்ணுறப்ப அப்படி கடந்து போவான் பார்த்துக்கிட்டேன். என்னை எழுத்துக்கிட்டு இல்லை என்ன ஆகுறப்பார் அப்படின்னு. அப்போ அவர் இன்னொரு அதிகாரி சொல்லுவார், உன்னை வந்து துறை தான் மாற்றிருக்காங்க, யாரும் உன்னை வேலை பார்க்க வேணும்னு சொல்ல, நீ பாரு. இப்போ அவர் போவாருங்க, நூல் பிடிச்சி போகிற மாதிரி போவார். அந்த பொண்ணு பேர் ரேகா, முதல்ல தெரியும். இந்த ரேகா யார், இந்த ரேகா எங்கே இருக்கிறா, எந்தெந்த வகையில், இப்போ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஆட்கள் எங்கே இருக்காங்க, இவங்களை தேடி போகிறப்பெல்லாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உண்மையை சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு உண்மையை சொல்கிறப்ப சொல்லி முடிச்சுட்டு அவங்கள மேற்கொண்டு கோர்ட்டில் கூட்டு போய் பேச வைக்கலாங்கிறப்ப அவங்க பணமாக தொங்குவாங்க. இப்போ யாரெல்லாம் ஒவ்வொரு உண்மையை சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. இது 1985 நடந்த கதையை இதை திருப்பி பார்க்குறாங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. இதில் நடுவில் நமக்கு அந்த காலத்தில் பரதன் டைரக்டர் ஒரு ஷூட்டிங்க்கு இந்த பொண்ணு ஒரு இதாக வந்தாங்க அப்படிங்கிறது. அதே போல் அந்த படம் மம்முட்டியோட படம். அந்த படத்தில் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு லேசாக அந்த 3வது ரோலில் நிற்கக்கூடிய ஒரு லேசான ஒரு பொண்ணோட முகம், இவ்வளோ தாங்க கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டு எடுக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்தால் நாள் நடித்தா காணா போயிட்டா. அப்புறம் ஒரு கன்னியாஸ்திரி மடத்துக்கு போனால் இருந்தால் இரவோடு இரவாக காணா போயிட்டா. பணமும் காணா போச்சு, நகையும் காணா போச்சு, தங்கமும் காணா போச்சு. இவ யார், இந்த எலும்பு கூடி யாருது, இந்த கொலுசு யாருது, இது எல்லாத்துக்கும் விடை ரேகா சித்திரத்தில் இருக்குங்க. தொடர்ந்து 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 இப்படியே ஜிக்ஸாக் மாதிரி போய் 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 இதில் இவருடைய இந்த ஆசிப் அலியினுடைய அந்த இன்ஸ்பெக்டர் பாத்திரத்துக்கு ஒரு துணையாக ஒரு பெண் பாத்திரம். அவங்க வந்து அவங்களும் மீடியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ பத்திரிக்கை ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், எல்லாமாக இருந்து இதை பார்த்துக்கிட்டே வர்றப்ப கடைசியாக இந்த படம் முடிய போகிறப்ப ரேகா யார், ரேகா யார், ரேகா யார் மட்டும் இல்லை, அவதானா இவதானா அவ, என்ன நடந்தது. இதில் நடுவில் இவர் காரில் போயிட்டுருப்பாருங்க, வந்து ஒரு லாரி அடிக்கும் பாருங்க, ஒரு கை போய் ஒரு கால் இதாகி கை ஊண்டிக்கிட்டே அவர் வந்து போயிட்டு வருவார். இதான விஷயங்களும் நடக்கிறப்ப நமக்கு பதப்பதப்பாக இருக்கும். ஒரு ஒரு நல்ல செய்தியை இப்போ பாரபட்சம் இல்லாமல் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறப்ப எத்தனை கஷ்டங்கள் வருது. சரி, இவங்க எல்லாரும் தப்பிச்சாங்களா, தண்டிக்கப்பட்டாங்களா, எப்படி இது தெரிஞ்சுக்கிறது? படத்தை பாருங்கள். ஏன்னா நான் இவ்வளவு தான் சொல்ல முடியும். இது நான் பார்த்து ரசித்த விஷயம். இனி நீங்கள் ரசித்து பாருங்கள், பிறகு தெரியும். இதில் நடுவில் மம்முட்டி வந்துட்டு போகிற காட்சி இருக்குது பாருங்கள், அடையாப்பா. அதுலேயே அந்த படம் முடிகிறப்ப ஒரு வாய்ஸ் இருக்குங்க, அழகாக இருக்கும். படம் பாருங்கள். ஹலோ மலக்கபார் ஸ்டேஷன். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள்